Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே 180 நாட்களில் வேதத்தை வாசிக்கிற முயற்சியிலே நாம் ஆரம்பித்திருக்கிற நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் எடுக்கும் 180 தியானங்களுக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். I once again welcome you all to this 180 devotions from the book of Proverbs, which is a part of reading the Bible in 180 days. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே 90 நாட்கள் இந்த தியானங்களை நாம் இதுவரைக்கும் நிறைவு செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையா இரக்கம் பாராட்டினார். By the grace of God, the Lord has graciously enabled us to complete 90 devotions in the past. இந்த நாளிலேயும் 91வது தியானத்திலிருந்து துவங்கி கர்த்தருக்கு சித்தமானால் 180 முடியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்ல அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். So from today we will start 91st devotion, and if God willing we will commit ourselves into the hands of the Lord for the Lord to continue until 180 devotions. இந்த தியானங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று உங்களிடத்திலிருந்து நான் அறிந்து தேவனை துதிக்கிறேன். As I come to know that these devotions are really useful to you and blessing to you, I really thank God for that. நீங்களும் கேளுங்கள், உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் நீங்கள் இதை அறிவியுங்கள். You also listen to this and also share and spread this to all your familiar people. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. Even now may the Lord minister with us. நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray. உம்வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தேவனே, இந்த கால வேளையிலே நாங்கள் எங்களை உம்முடைய திரு சமூகத்திலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். Our holy and merciful Father, we commit ourselves humbly at your feet in this morning hour. இந்த நாளிலே நலமானவைகளை எங்களுக்கு நீர் போதித்து உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, even this morning we pray that the Lord may Lord reveal and open the eyes of our heart that we may see wonders of your word, Lord. ஆண்டவரே எங்களோடு பேசும். Lord, speak with us, Lord. எங்களை உணர்த்தும். Lord, convict us, Lord. ஆண்டவரே எங்களை போதியும். Lord, teach us, Father. ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தார். Lord, give us a convicted heart so that we will not only be hearers but also doers of your word, Lord. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் உயர்த்தி மகிமைப்படுத்தும். Glorify your holy name, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 3 and verse 29. நீதிமொழிகள் 3:29. Proverbs 3:29. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. Do not devise evil against your neighbor, for he dwells by you for safety's sake. உன் அயலானுக்கு விரோதமாக
தீங்கு நினையாதே. Do not devise evil against your neighbor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நாம் எங்கே வேண்டுமானாலும் வாழலாம், நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். We can live wherever we want and we can be whoever we can. ஆனால் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை சுற்றி அயலகத்தார் இருப்பார்கள் என்பது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. But it is undeniable truth that we will always be surrounded by neighbors. நாம் எங்கும் தனியாக இருக்கவே முடியாது. We can never be alone. நாம் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தேவன் வைத்த நியதி. So it is a law of the Lord that we have to live beside each other. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின பொழுது மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். When the Lord created Adam, he said it is not good for man to live alone and therefore he made him a suitable partner. அன்றைக்கு மனிதனுக்கு கூடவே இருக்கும்படி துணையை கொடுத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று வரைக்கும் நம்மை சுற்றிலும் ஏராளமான மனிதர்கள் கூடவே வாழும்படி தேவன் நியமித்திருக்கிறார். The Lord who gave a suitable partner to be with Adam in that day, the same the Lord has also made neighbors around us that they might be with us always. இதை யாருமே தவிர்க்கவே முடியாது. No one can avoid this. மனிதனை தேவன் உருவாக்கின விதமே அவன் மற்றவர்களோடு சேர்ந்து வாழும்படியாக தான் அவனை உருவாக்கி இருக்கிறார். The way the Lord created man is in the way that he should live with other people. ஆகவே தான் அவனை ஒரு சமுதாய பிராணி என்று சொல்லுவார்கள். That's why they call him as a societal man. They call him as a social being. அவனை ஒரு சமுதாய மனிதனாக சொல்லுவார்கள். That's why they call him as a social being. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எங்கே போனாலும் நம்மோடு அயலகத்தார் இருப்பார்கள். Wherever we go, we will find neighbors with us. நாம் அவர்களை நம்மை விட்டு விரட்டவே முடியாது. We cannot chase them away from us. அவர்களோடு நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். We have to live with them. நம்முடைய பூமியை பாருங்கள். Look at our earth. நாம் மற்ற மனிதர்களோடு தான் இந்த பூமியிலுடைய அனைத்து நலன்களையும் நாம் பகிர்ந்து அனுபவிக்கும்படி நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். We are set in this world that we have to share all the resources of this earth with other people. உதாரணமாக, for example, சூரிய ஒளியை பாருங்கள். consider sunlight. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அதே ஒளிதான் பிரகாசிக்கிறது. The same sun is shining light upon the same good and also evil. சந்திரனுடைய ஒளியும் அப்படிதான். It is also the same for moon. எல்லாரும் ஒரே தண்ணீரை தான் குடிக்கிறோம். We all drink the same water. எல்லாருமே ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம். We all breathe the same air. எல்லாருக்கும் ஒரே விதமா தான் மழை பெய்யுது. And rain also descends down for everyone the same way. நாம் ஓட்டுகிற ரோட்ல நம்ம போனா கூட அந்த ரோட்லயே நம்ம எல்லாரும் ஒரே ரோட்ல தான் போய் ஆகணும். Even when we go on the road, we all drive on the same roads. நாம் சில வேளையில பயணம் பண்ணும்போது கூட மற்றவர்களோடு சேர்ந்து தான் பயணம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். Sometimes when we travel, we are forced to travel together at times with many people. நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டீங்களானா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா மற்ற பிள்ளைகளோடு அவங்க சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடமோ கல்லூரியோ எந்த காரியமா இருந்தாலும் சேர்ந்து தான் நம்ம பிள்ளைங்க படிக்கணும். When you consider our children, when they go to schools or college or any institutes, they are forced to study together with other children. வேலைக்கு போவோமானால் நம்மோடு உடன் வேலை ஆட்களோடு நாம் வேலை செய்து தான் ஆக வேண்டும். இதை யாரும் மாற்ற முடியாது. So even if you go to a job, you have to work with other people, which we cannot change at all. நீங்கள் மார்க்கெட்ல போய் ஏதாவது வாங்க வேண்டும் என்று போனா மற்றவங்களோடு சேர்ந்து அதே கடையில தான் பொருட்களை பகிர்ந்து கொண்டு நீங்க வாங்க வேண்டும். Even if you go to market to buy things, you have to share with other people and buy the things along with others. யாருமே தனியாக வாழ முடியாது. No one can live alone. நமக்கு மற்றவர்கள் தேவை. We need others. மற்றவர்களுக்கு நாமும் தேவை. And others need us. ஆகவே இந்த உலகத்தில் எக்காலத்திலும் நமக்கு அயலகத்தார் என்பவர்கள் நம்மளோடு கூடவே தான் வாழ்வார்கள். Therefore these neighbors will always be with us until the end of this world. ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். So there is a funny story. எப்படி கேரளாவில் உள்ள மக்கள் உலகமெல்லாம் பரவி இருக்கிறார்கள் என்பதை விளக்குவதற்கு ஒரு கதை சொல்லுவார்கள். So they used to say a story to describe how the people of Kerala has been spread to all the countries. உதாரணமாக ஒரு முறை ஒரு மனிதன் வந்து இமாலய மலையின் உச்சிக்கு ஏறினானாம். So once, for example, a man, he climbed up to the top of the Himalayas. அவங்க மேல போயிட்டு அவன் வந்து கொடியை நாட்டிட்டு சொன்னானா, நான் தான் முதல் முறை
இந்த இமாலய மலைக்கு தனியா வந்து ஏறி நிக்கிறேன் என்று அவன் சொன்னானா. So when he went there, he first erected the flag and he said, I am the first person to reach this Himalayas. அப்போ அவனுக்கு பின்னால திடீர்னு சாய் சாய்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். So suddenly he heard behind a sound which said, tea, tea. என்ன டீ டீன்னு கேட்குறாங்களே, திரும்பி பார்த்து அங்கே கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் டீ கடை போட்டிருந்தாராம். So when he looked back, he found a person who is from Kerala who had a tea stall there. இதை வேடிக்கையாக சொல்லுவாங்க. This is a funny story. அவங்க போகாத இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க. They say there is no other place where they have not entered. உண்மையில நீங்க பார்ப்பீங்களானா, Truly to see, இந்த உலகத்தின் எல்லா பகுதியிலேயும் நாம அயலகத்தார் இல்லாம வாழவே முடியாது. we cannot live without our neighbors in any part of this world. இந்த அயலகத்தாரை தேவனே நமக்காக கூட இருக்கும்படி நியமித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. And we have to accept the truth that it is God who set these neighbors to live beside us. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். If you read Acts chapter 17 verse 26, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். we read, and he made from one man every nation of mankind to live on all the face of the earth, having determined their appointed times and the boundaries of their habitation. ஒரே இரத்தத்தினால தான் மனிதன் தோன்றினான் என்பதுல சந்தேகம் இல்லை. And there is no doubt that man came out of one single blood. ஒரு மனிதனிலிருந்து தான் எல்லா சந்ததியும் வந்தது என்பதுல சந்தேகம் இல்லை. And also there is no doubt that the entire generations came from one single man. ஆரம்பம் ஒரு மனிதனாக இருந்தாலும், Though the beginning is one man, தேவனுடைய திட்டம் வந்து அவன் பெருக வேண்டும், பூமி எங்கும் பரவ வேண்டும். the Lord's plan is that he should increase and multiply and fill the earth. ஆகவே அந்த வசனத்துல எழுதி இருக்கு, மனுஷனான ஒருவனை பூமியிலே குடியிருக்க செய்தார்னு போடல, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களை பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார். That's why here it is not written he made one man to live on all the face of the earth. It says he made one man every nation of mankind to live on all the face of the earth. அப்போ ஒரு பெரிய ஜன கூட்டத்தின் நடுவுல தான் நம்ம வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். So it means that we are forced to live among a great mankind or nation. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அயலகத்தாருன்னு சொல்றவங்க வந்து சில வெளியில நம்மளை விட்டு சற்று தூரமா இருப்பாங்க. எப்போன்னு சொன்னா, நம்முடைய வீடு ஏக்கர் கணக்கில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியில ஒரு நடுவில் ஒரு வீடு இருக்குமானா பக்கத்தில் உள்ள நெய்பரை போய் பார்க்கணும்னா கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கலாம். So in certain places some neighbors would be living very far apart in cases where they have a property of many acres. அவர்களை ஒருத்தர் பார்க்கறது கூட கொஞ்சம் அரிதா இருக்கும். So they may even hardly get to see each other. ஆனா நீங்க இன்றைக்குள்ள உலகத்தை பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான நாம வந்து நம்முடைய அயலகத்தாரோட ஒரு சில அடி தூரத்துல தான் நம்ம வாழ்றோம். But presently when you see, most of us we live with our neighbors just a few feet away. நீங்க பாத்தீங்கன்னா விசேஷமா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா, நல்ல நகரங்கள், வளரும் நகரங்கள்ல பாத்தீங்கன்னா, நெய்பர்ன்றத பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே சுவர் தான் நடுவுல இருக்கும். So for example, mostly when you see in these metropolitan cities, you can see these neighbors share the same wall between them. அவங்க வீட்டுக்கும் ரெண்டு வீட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் கூட இருக்காது. You cannot find even a small space between those houses. செவுரை ஒட்ட கட்டி வச்சிருப்பாங்க. So they would have built it so close with each other. நீங்க விசேஷமா அபார்ட்மெண்ட்ல ஃபிளாட்ஸ்ல எல்லாம் வாழ்ந்தீங்கன்னா இன்னும் மோசம். So especially if you live in an apartment, it is more worse. அதுல பாத்தீங்கன்னா உங்க செவரும் பக்கத்து வீட்டுக்கார செவரும் ஒரே செவர் தான், தனித்தனி செவர்ல ஒரே செவர் தான். So here you can see your wall and your neighbor wall will be the same. உங்க வராண்டாவும் எதிர் வீட்டு வராண்டாவும் ஒரே காரிடார் தான் இருக்கும். Your veranda and the neighbor's veranda will be the same corridor. ரெண்டு பேரும் கதவை திறந்தா ஒருத்தர் முகத்தை பார்த்து ஆகணும். So if you open the doors, you may have to see each other. நீங்க வந்து சுவர் மாத்திரம் இல்ல, காரிடார் மாத்திரம் இல்ல, மேல இருக்கிற தளமும் சரி, கீழே இருக்க தரையும் சரி, நீங்க எதை தரன்னு வச்சிருக்கீங்களோ அது இன்னொருத்தர் கூரையா இருக்கும். So not only these walls and corridors, but also your roof and your floor, it will also be shared, where your floor will be roof to the other person. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவர்களோடு நாம ஐக்கியம் கொள்வதில், நம்ம உறவை பரிமாறிப்பதில் ஜாக்கிரதையா இருக்கணும். And we should be very careful in maintaining a relationship with our neighbors. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தர்
கர்த்தர் நம்முடைய அயலகத்தாரோடு நாம் வைத்திருக்கும் உறவை குறித்து கவனம் உள்ளவராயிருக்கிறார். It's because our God is watching over our relationship with our neighbors. நீங்கள் வேதத்தை வாசிப்பீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். If you read in the Bible, it will be surprising you. ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகள், இஸ்ரவேலருக்கு கொடுத்த 10 கற்பனையில கடைசி 2 கற்பனை அயலகத்தாரை பற்றியதா இருக்கிறது என்பதை நீங்க கவனிக்கணும். You have to note the last 2 commandments of the 10 commandments given by the Lord to Israelites. It actually deals with our neighbors. இதை குறித்து நான் கொஞ்ச நேரத்தில் உங்களோட பேசுறேன். I will speak about this later. இயேசு கிறிஸ்து கூட இந்த அயலானை குறித்து அவர் பேசுவார். So even Jesus speaks about the neighbor. நீங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35 40 வாசிப்பீர்களானால், If you read Matthew chapter 22 verses 35 to 40, இந்த பரிசேயர்ல ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவிடத்திலே நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவரே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். So among these Pharisees, a lawyer came to Jesus and asked him, "Teacher, which is the greatest commandment in the law?" இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. Jesus said to him, "You shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. This is the first and great commandment." அதோடு ஆண்டவர் நிறுத்தி இல்ல. The Lord, we did not stop with that. 39ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், If we come to verse 39, இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அல்லது அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. And the second is like it, you shall love your neighbor as yourself. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப அந்த அயலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான இடத்தை பிடிக்கிறாங்க. So therefore these neighbors play an important role in our life. இயேசு சொல்லுகிறார், இந்த அயலானை உன்னை நேசிக்கிறது போல நீ நேசி. Jesus says you have to love your neighbor like yourself. அப்போ இந்த அயலகத்தாரோடுள்ள உறவுல கர்த்தர் ரொம்ப கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். So it means the Lord is keenly watching over our relationship with our neighbors. அதனால தான் இந்த நீதிமொழிகள் 3:29 இந்த ஞானி சொல்கிறாரு, That's why this wise man says in Proverbs 3:29, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. Do not devise evil against your neighbor, for he dwells by you for safety's sake. பாருங்க, நம்மோடு கூட வசிக்கிற அயலகத்தார் நம்முடைய அதே நம்பிக்கைகளை அவர்களுடையவர்களாய் இருக்காமல் இருக்கலாம். See, our neighbors who live along with us may not share the same faith that we have. நமக்கு இருக்கிற சுபாவங்கள், நமக்கு இருக்கிற பிரியங்கள் அவர்களுக்கு இல்லாம இருக்கலாம். They may not share the character that we have and also the desires that we have. நமக்கு இருக்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு இல்லாம இருக்கலாம். They may not have our own attitudes or intentions that we have. ஆனால் நாம் அவர்களோடு சரியான ஒரு உறவு ஐக்கியத்தை நாம் பரிபாலிக்க வேண்டியதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை தர வேண்டும். But the Lord should give us wisdom to maintain and develop a very good relationship with them. சில பேர் நம்முடைய வாழ்க்கையில பாப்பீங்களானா, நம்முடைய அயலகத்தாரோடு, பக்கத்து வீட்டுக்காரங்களோட, கூட வசிக்கிற ஊர் ஜனங்களோட நல்ல உறவுகளை காத்து கொள்வதில் ரொம்ப கஷ்டப்படுறதை நான் பார்த்திருக்கேன். When you see certain people, I have noticed that they find it very difficult to deal and maintain good relationship with their neighbors. சில பேர் பாத்தீங்கன்னா ஒன்று அளவிற்கு மிஞ்சி போயிடுவாங்க. Certain people will go beyond the limit. சில பேர் பேசவே மாட்டாங்க. Certain people will not speak at all. சிலர் சண்டை கூட போட்டு கொண்டிருப்பாங்க. Some people will be fighting with them. அந்த பனிக்கால போர்னுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கோல்ட் வார் சில வீடுகளுக்கு பக்கத்து வீடுகளுக்கு இருந்துட்டே இருக்கும். So there would be cold wars between those houses and neighbors. அடிக்கடி வருத்தம், சண்டை, வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கும். Very often they will have certain arguments, fight and disputes. ஆனால் இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள போறோம், எப்படி நம்முடைய அயல் வீட்டுக்காரரோடு நாம எப்படி சமாதானமாக, எப்படி நேர்மையாக, ஞானமாக தேவனுடைய வசனத்தின்படி நடந்து கொள்வது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். So today we're going to learn how to maintain good relationship with honesty, with wisely with our neighbors. இன்றைக்கு என்னுடைய தியானத்தின் தலைப்பு, அயல் வீட்டுக்காரரோடு நல் உறவை எவ்வாறு காத்துக்கொள்வது. So today's title is how to maintain good relationship with neighbors. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 7 காரியங்களை அல்லது 7 சத்தியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். I am going to teach 7 things or 7 truths from the Bible. 7யுமே இன்றைக்கே நான்
முடித்துவிட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. I don't think I will be able to complete all 7 by எனக்கு today. நேரம் கிடைக்கிற விதமாக நான் கூடுமான மட்டும் எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிக்கிறேன். மீதமுள்ளதை நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் தொடருகிறேன். So I'll try to complete how much ever possible according to the time that we have, and the rest we will continue tomorrow. முதலாவது நம்முடைய அயலாரோடு நாம நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன? What is the first way that we are supposed to move with our neighbors? லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Leviticus chapter 19 verse 17. லேவியராகமம் 19:17. Leviticus 19 verse 17. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். You shall not hate your brother in your heart. You shall surely rebuke your neighbor and not bear sin because of him. இதை ஆங்கிலத்தில் இன்னொரு மொழியாக்கத்தில் ICB என்கிற மொழியாக்கத்தில் ரொம்ப அழகாக இது இருக்கிறது. You must not hate your brother in your heart. If your neighbor does something wrong, tell him about it. If you do not, you will be partly to blame. இன்னொரு விதமாய் சொன்னால், உன்னுடைய அயலான் ஏதாவது தவறு செய்து விட்டால் நேரடியாக அவனிடத்திலே போய் தவறை சுட்டிக்காட்டு. நீ அவனுக்கு நேரடியாக சொல்லாவிட்டால் நீனும் அந்த குற்றத்தில் பங்காளியாக மாறுவாய். இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், உன்னுடைய அயலானை நீ பகைக்க கூடாது. So here the subject is that you should not hate your neighbor. இன்னொரு விதமாய் சொன்னால், இன்னொரு விதமாய் இதை சொல்லுவோமானால், In other words, உன்னுடைய அயலானுடைய நலனை நீ வெறுக்க கூடாது. you should not hate the goodness of your neighbor. உன்னுடைய அயலான் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்ப வேண்டும். You have to desire that your neighbor should live well. அவனுக்கு ஏதாவது ஒரு தெரியாம அவன் தவறு செய்தால் அவனுக்கு அன்பாக அதை சுட்டிக்காட்டி அந்த பிரச்சனையில் அவன் சிக்கிக்கொள்ளாதபடி அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். If he does something wrong, you may have to help him out that he may not get entangled in that problem. நீ அதை ரொம்ப கோபமா சொல்லாத. You should not say it very rude, நீ அன்பாக அவனோடு நடந்து கொள். but you have to treat him with love. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதைதான் இயேசு சொல்லும் பொழுது உன்னை நேசிக்கிறது போல உன் அயலானிலே அன்பு கூறுவாயாக என்று வாசிக்கிறோம். This is what when Jesus said, you shall love your neighbor as yourself. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பொதுவாகவே நாம் அயலகத்தார் ஏதாவது தவறு செய்யும்போது நாம் என்ன பண்றோம்னா, அது அவங்க கதை, அது எப்படின்னா போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம். Generally, when our neighbors commit some mistakes, we will not bother about it. We will think that is their problem. நான் சொல்லுவேன், சில சின்ன காரியங்கள்ல கூட அவருடைய நலனை நாம கருத்துல கொள்றதில்லை. So even in very petty things, we will not consider for their goodness. உதாரணமா பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய மோட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகுது, அவங்க டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னா போய் நம்ம ஐயோ உங்க தண்ணி வலியுதுன்னு சொல்றதுக்கே நிறைய பேர் சங்கடப்படுவாங்க. For example, if our neighbor's tank is overflowing, we will even don't bother to tell them that their water is overflowing from the அது system. எப்படின்னா வலிஞ்சிட்டு போட்டும் பரவாயில்ல, Let it go however it wants. அந்த நலனை நம்ம கருத மாட்டோம். We don't consider or bother about their goodness. சில வேளையில பாருங்க, சிலருடைய வாகனங்களை வெளியே நிறுத்தியிருப்பாங்க, அவங்களுடைய லைட் ஆஃப் பண்ணாமல் போயிருப்பாங்க, உள்ள இருக்கிற லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். நம்ம பார்த்துட்டு சரி அவங்ககிட்ட சொன்னா நாளைக்குள்ள பேட்டரி காலியாகாம இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சு போய் நிறைய பேர் அதை உதவி செய்யறது இல்ல. Sometimes they would have parked the vehicle outside and they would have left it, they would have not switched off the light in the car. So we will not even bother to tell them to switch off the light and help in that manner. நாம சொல்றேன், நமக்கு அயலகத்தாரோடு ஒரு நல் உறவு, ஒரு அன்பின் உறவை நாம கட்ட வேண்டும். So I would tell you, we have to build up a good relationship of love with our neighbor. அவர்களோடு ஒரு விரோத போக்கு இருக்கக்கூடாது. அதான் முதலாவது காரியம். The first thing is we should not have animosity with them. அவர்களோடு ஒரு விரோத போக்கு வரக்கூடாது. We should not have animosity with them. ஒரு அந்நியனை போல, ஒரு விரோதியை போல நம்ம அவர்களை நடத்தக்கூடாது. We should not treat them like an hostile or an enemy. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, அதனால தான் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தங்க சாவியை கூட நம்பி கொடுத்துட்டு போவாங்க. That's why some people, they trust their neighbor that they hand over their house keys to them. அவ்வளவு ஒரு நல்ல உறவு ரெண்டு வீடுகளுக்குள்ள இருக்கும். Because they will have such a kind of good relationship between each other. ஒருவருக்கொருவர் வேண்டிய நேரம் உதவி செய்வாங்க. They will help each other in time of need. ஒருவருடைய நலனை ஒருவர் கருதுவாங்க. So each one will consider for the goodness of the other one. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது hello, how are you அப்படின்னு கேட்பாங்க. So when they look at each other, they will greet and say hello, how are you. நம்ம அதிகமா பேசாவிட்டாலும் ஒருவரை
ஒருவரை ஒருவர் மரியாதையோடு வணக்கம் செலுத்துவது, அவர்கள் பார்க்கும்போது ஒரு புன்முறுவல் பூப்பது ரொம்ப நல்லது. So even though when we don't share much of the time, but when we look at them, it is greeting and also giving a smile is very good. எங்களுக்கு எதிர் வீட்டில் ஒருவர் இருக்கிறார். We have a neighbor at our home. அவர் ரொம்ப அதிகமா பேச மாட்டாரு. He doesn't speak much. அவர் கிறிஸ்தவர் அல்ல. He is not a Christian. ஆனால் சில விஷயங்கள் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். But I like certain things in his life. இரண்டு, அவர் பேப்பர் டெய்லி வாசிக்கிற பழக்கம் இருக்கு அவருக்கு. He has a habit of reading paper daily. அவர் காலையில செலவில் நாங்க வெளியே போகும்போது எங்களை பார்த்து சொல்லுவாரு, So when we go out in the morning, he used to say, இனி காலைல 9 மணில இருந்து பவர் ஷட் டவுன் ஆக போகுது நம்ம ஏரியால. so from today from morning 9 a.m. there will be a power shutdown in our area. அதனால நீங்க மோட்டர்லாம் போடுறதுனா போட்டு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. Therefore, if you want to fill your tanks, you can do it early. அதுக்கு ஆச்சரியமா இருக்கும். That will be really அது surprising. அவருக்கு தேவையில்லாத வேலை தான். That is something unnecessary to him. நான் பேப்பரை படித்தேன், நான் என்னுடைய மோட்டரை போட்டு என் டேங்கை ஃபுல் பண்ண எனக்கு போதாதான், அவங்க படித்து அவங்களே போட்டுக்கிட்டோன்னு ஒரு சொல்லி போகலாம். You could have told that if I read my paper, if I keep my systems full, if I do my work, that is enough. Let them do whatever they want. அப்படி இல்லை. Not that way. அவர்களும் நன்மை பெறட்டுமே, Let them also receive that goodness. அவர்களும் அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே, Let them also be happy. அவங்களும் பாதுகாப்பா இருக்கட்டுமே. Let them also be protected. நான் நினைக்கிறேன் இந்த அயலகத்தாரோடு நம்ம விரோதங்களை வளர்த்து கொள்ளாம இருக்கிறதுல நம்ம எச்சரிப்பா இருக்கணும். I tell you, we have to be very careful to not have animosity with our neighbors. இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இதுல ரொம்ப பேரையும் சாட்சியும் கெடுத்து கொண்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. Today, the life of many Christians have become a life where they have lost their name and testimony in this. அநேக அயலகத்தாரோடு அவர்களுக்கு ஒரு நல்ல உறவு கிடையாது. If they don't have good relationship with their neighbors, அநேக வேளை சண்டையும் சச்சரவும் வாக்குவாதமும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விரோதமும் அவர்களுக்குள்ள இருக்கும். many times they have arguments, fights and disputes and a kind of hatred and hostility between them. ஆனால் வேதம் சொல்கிறது, But the Bible says, உன் அயலகத்தாரோட விரோதத்தை வைக்காதப்பா. don't have a hatred or hostility with your neighbor. தினந்தோறும் அவருடைய முகத்தை நீ பார்க்கிறாய். You look at his face very daily. அவர்களோடு நீ விரோதத்தை வைத்துக் கொள்ளாத. You don't have any kind of hatred with them. பாருங்க, இந்த நல்ல ஒரு உறவையும் நல்ல ஒரு சமரசத்தையும் நல்ல ஒரு ஐக்கியத்தையும் நம்முடைய சுற்றி இருக்கிற அயலகத்தாரோடு நாம் வைத்துக் கொள்வோமானால் அது நமக்கு பாதுகாப்பு கூட. When we have such kind of good relationship and peaceful relationship with our neighbors, it is also protective to us. பாருங்க, அதனால தான் பண்டிகை காலங்களில் அயலகத்தாருக்கு போய் ஏதாவது பரிசுகளையோ அல்லது தின்பண்டங்களையோ கொடுத்து ஒரு பேசுகிற அட்லீஸ்ட் ஸ்பீக்கிங் ரிலேஷன்ஷிப், டாக்கிங் டேர்ம்ஸ்லயாவது அவங்களோட நம்ம இருந்துறணும். That is why during festival times we used to go and give them some gifts or give them sweets or something items, and we have a at least speaking relationship with them. அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தா, அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா கொஞ்சமா செலவு பண்ணி நாம ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு நல்ல உறவை காத்து கொள்ள வேண்டும். If there is any functions or if there is any child born in their house, we have to maintain good relationship by going meeting them and sharing something with them. ஒவ்வொரு முறை அவர்களை பார்க்கும்போது ஒரு புன்முறுவலோடு greet பண்ணணும். Every time when you look at them, you have to greet them with a smile. இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். We have to reveal the love of Jesus to them. பாருங்க, அதனால தான் நம்ம சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவர்கள் எவ்வளவுதான் நம்மளை பற்றி விரோத போக்கு அவங்க வந்தாலும் நம்ம எப்பவுமே அவங்களுக்கு இணங்கி போய் அவர்களை எப்பொழுதுமே நம்முடைய பக்கத்திலே நம்ம அன்பாக பேசி பழகி வைத்துக் கொள்வதனால அநேகர் நமக்கு விரோதமா எழும்பி வருவதில்லை. So that is why even the neighbors around our church, though they come against us sometimes, but we always maintain a good harmony with them, good relationship with them. Therefore many times they don't come opposing us. நான் நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். I tell this is very important for us. தினந்தோறும் கதை பேசணும்னு அவசியம் இல்லை. It's not necessary for you to speak fables every day. ஆனா அவர்களோட ஒரு விரோதம் நமக்கு வேண்டாம். But let us not have animosity with them. சில வேளையில அவர்கள் தவறுகள் கூட செய்யலாம். Sometimes they may commit even mistakes. ஆனா நாம அதற்காக அவர்களோடு தொடர்ந்து ஒரு விரோத மனப்பான்மை நம்முடைய மனதில் வைக்க கூடாது. But for that we should not have a kind of hatred within us. அதான் சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரனை உன் உள்ளத்துல பகைக்காதே, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியாவது நீ கடிந்து கொண்டாயில் அவனை உறவுல வைத்துக்கொள். That's why it says, do not hate your brother in your heart, but you should rebuke your neighbor and not bear sin because of him. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஈசாக்கு நான் நினைக்கிறேன். So a good example of this is Isaac. ஈசாக்கு பாருங்க, அவனுடைய சுற்றி இருந்த அயலகத்தார் ரொம்ப நல்லவங்க கிடையாது. All his neighbors were not good to him. அவனுக்கு எவ்வளவோ தீங்குகளை அவர்கள் செய்தார்கள். They were doing a kind of wickedness to them. அவனுக்கு அநேக தொந்தரவுகளை கொடுத்தார்கள். They were giving trouble to him. விசேஷமா பார்ப்பீங்களானா, அவன் வெட்டின துறவுகள்ல தண்ணி வந்த உடனே
தங்களுடையதுன்னு சொல்லி அவங்க போராடி அந்த கிணறுகளை அபகரித்தார்கள். Especially when he dug a well and when he had water, immediately they came and they said that it is their own. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் பார்ப்பீர்களானால், If you come to Genesis chapter 26, நீங்கள் 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, verse 19 says, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள்னு பார்க்கிறோம். we read, and Isaac's servants digged in the valley and found there a well of springing water. அவங்க தண்ணீரை கண்ட உடனே, நீரூற்றை கண்ட உடனே கேராரின் மேய்ப்பர்கள் வந்து இந்த கிணறு எங்களுடையது, தண்ணீர் எங்களுடையதுன்னு போராடினாங்க. So once they saw the well of springing water, immediately herdmen of Gerar came and they strived, saying, the water is ours and this well is ours. ஆனால் ஈசாக்க பாருங்க, அவர்களோடு அவன் வந்து வாக்குவாதம் பண்ணல. But Isaac never strived with them. நீங்கள் 21ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, Verse 21 says, அந்த துறவை விட்டுட்டு வேறு ஒரு துறவை அவங்க வெட்டுறாங்க. and they left that well and they digged another well here. அதற்கும் வந்து இவங்க வாக்குவாதம் பண்றாங்க. And also they came and strived for that. ஆனா ஈசாக்கு அவங்களோட சண்டை போடல. But Isaac never fought with them. வேதம் சொல்லுகிறது, இந்த ரெண்டு கிணறுக்கும் ஏசேக்கு சித்னா அப்படின்னு பேர் இட்டுட்டு 3வது கிணறை வெட்டுறதுக்கு அந்த மனுஷன் போயிட்டாரு. So he named this two wells as Esek and Sitna, and he went to dig another well. வேதம் சொல்லுக 22ஆம் வசனத்துல, Verse இந்த 3வது துறவை வெட்டும் போது அவர்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. Verse 22 says, when he dug that third well, they did not strive with him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவ்விதமாய் தன்னுடைய சுற்றுப்புறத்தாரோடு வாக்குவாதம் பண்ணாம, சண்டை போடாம, விரோதத்தை வளர்க்காமல் பார்த்து கொண்டவன் ஈசாக்கு. In this way, Isaac was very careful to maintain such kind of good relationship, not having any kind of hatred or problem with their neighbors. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் தொடர்ந்து இந்த சம்பவங்களை வாசித்தீங்கன்னா, If you continue to read this incident, நீங்கள் அந்த 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது, verse 26 says, அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். and then Abimelech went to him from Gerar, and Ahuzat, one of his friends, and Phicol, the chief captain. இது எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இங்க சண்டை போட்டு அனுப்புனாங்க பாருங்க அந்த இடத்துல இருந்து. So this is a place where they already fought and strived with him. அப்போ ஈசாக்கு அவர்களை பார்த்து சொல்லுகிறான், ஏன் என்கிட்ட வர்றீங்க? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். So here Isaac said unto them, wherefore come ye to me, seeing ye ate me and have sent me away from you? நான் தான் ஒதுங்கி போயிட்டேனப்பா அப்படின்னு கேட்டா அவங்க விட மாட்டேங்கிறாங்க. He said, see, I have gone away from you, but they are not leaving him. அவங்க 28ஆம் வசனத்தை சொல்றாங்க, உம்மோட நாங்க உடன்படிக்கை பண்ண, ஏன்னா கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். So in verse 28 they say, we saw certainly that the Lord was with you, and we have come to have an oath with you. நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். So you are a blessed one. உடனே வேதம் சொல்லுகிறது, The Bible says, 30ஆம் வசனம் பாருங்க, verse 30, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். and he made them a feast, and they did eat and drink. அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். And they rose up betimes in the morning and sware one to another, and Isaac sent them away, and they departed from him in peace. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. சில வேளையில நம்முடைய அயலகத்தார் வந்து நம்மோட போராடுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. Sometimes our neighbors will come and strive with us and argue with us. சில வேளையில நம்மகிட்ட ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வாங்க. Sometimes they will deal very harshly with us. சில வேளையில அவங்க வந்து அன்பற்ற விதமாய் அவங்க செயல்படுவாங்க. Sometimes they act in such a way that without any love. ஆனால் நாம பதிலுக்கு பதில் செய்கிறவர்களா இருக்க கூடாது. But we should not do tit for tat. அவங்க எதிர்த்து வந்தாலும் நாம அவங்களோட போராடாம அமைதலோடு கடந்து போவது நல்லது. Even if they come opposing us, it is always better to go in peace without striving with them. அவர்கள் நம்மோடு சமாதானம் பண்ண வந்தால் நாம் உடனே சமாதானம் பண்ணி சமாதானத்தை தேடுவது நல்லது. And it is also better to pursue peace when they come for peace with us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us. நம்முடைய அயலகத்தாரோடு இருக்கிற நம்முடைய உறவுகள் அன்பின் உறவுகளாய் மாறுவதாக. Let our relationship with our neighbors become relationships of love. இரண்டாவது, நம்முடைய அயலகத்தாரோடு நாம நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்றதுக்கு அவர்களோட விரோதங்களை வைக்கக்கூடாது என்று மாத்திரம் வேதம் சொல்லல.
So not only the Bible says that we should not have animosity with our neighbors to maintain good relationship with them. ரெண்டாவது முக்கியமான ஒரு காரியம், Second important thing, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Leviticus chapter 19 and verse 16. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பழிக்கு உடன்பட வேண்டாம், நான் கர்த்தர். You shall not go about as a talebearer among your people, nor shall you take a stand against the life of your neighbor. I am the Lord. இந்த பிறன் அப்படின்ற வார்த்தை பைபிள் அடிக்கடி வரும்போது அது எதை குறிக்குதுன்னு சொன்னா, பிறன்னா நெய்பர் அல்லது அயலான் அப்படின்னு அர்த்தம். So here it says about the neighbor, அருகில் இருக்கிறவன், the one who is beside you. பக்கத்து வீட்டுக்காரன்னு கூட சொல்லலாம். You can say your neighbor. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ரெண்டாவது நம்ம செய்யக்கூடாது என்னன்னா, அவங்க முதுகுக்கு பின்னால அவங்கள பற்றி கோள் சொல்லி தெரியக்கூடாது. The second thing that we should not do is do not backbite. அவர்களுக்கு முகத்துல ஒன்றை சொல்லிட்டு முதுகுக்கு பின்பாக போய் மற்றவர்கள்ட்ட அவர்களை பற்றி குறை பேசக்கூடாது. So we should not say something good before their face and do not backbite behind them. அது உறவுகளை கெடுத்து விடும். That will spoil the relationship. சில பேர் பாருங்க, நம்மகிட்ட நல்ல கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு நம்ம சொன்னதை என்ன பண்ணுவாங்க, அதையும் சொல்லி அதோட கொஞ்சம் கூடையும் சொல்லி நம்முடைய அயலானுக்கு அவர்களுக்கு சாதகமான ஒரு காரியம் நடக்கிறதுக்காக நம்மளை பற்றி சொல்லிட்டு வந்துருவாங்க. So some people will come and listen to us like stories when we say, and they will take that stories and tell to our neighbors, and they will add more to that, and that they will tell in such a way to make it more favorable for them. அவங்க அதனால நன்மையை பெற்றுக்கொள்வாங்க. That they may receive some good out of it. அவங்களுக்கு அதுல ஆதரவு கிடைக்கும். And they will receive some kind of goodness from that. அதுல ஆதாயத்தை பார்த்து கொள்றதுக்காக நம்மளை பற்றி ஸ்லாண்டர் பண்ணிடுவாங்க. So they will slander about us to gain some profit from it. நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், I humbly tell you, நம்முடைய அயலாரோடு நல்ல உறவுகளை வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய அயலானை குறித்து முதுகுக்கு பின்பாக குறை சொல்ற வேலையை நம்ம விட்டுறணும். So we have to give up backbiting about our neighbors to have good relationship with them. வேதம் சொல்லுகிறது, இந்த அயலானுடைய இரத்த பழியை நீ சுமக்காத, நீ அதுல உடன்படாத. So the Bible says, don't take a stand against the life of your neighbor. நீ அந்த இரத்த பழியில உடன்படாத. So you don't take the life or take the responsibility of his blood. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. அதாவது இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்ம வீட்டுல வேலை செய்ய வர்றாங்க பாருங்க, அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். So in this matter we should be very careful about the maids who come to work in our house. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த maids வேலை செய்ய வரும்போது அதே தெருவுல 10 வீட்ல பாத்திரம் விளக்கிட்டு வந்துருவாங்க. So when you look at these maids, they might be working in other 10 houses in the same street. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மட்ட சம்பளத்தை ஜாஸ்தி வாங்குறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி இல்லாத பொல்லாதல நம்மட்ட சொல்லிடுவாங்க. So they, just to get more salary from us, they will speak unnecessary things about our neighbors to us. அவர்கள் பொல்லாதவர்களாக காமிச்சு நம்மளெல்லாம் ரொம்ப நல்லவர்களாக நம்மளை பாராட்டுவாங்க. They will picturize them to be wicked people and picturize us to be good one. அவங்க சம்பளமே சரியா கொடுக்கவே மாட்டாங்க. They don't give good salary at all. அவங்க நிறைய பாத்திரம் போடுவாங்க. So they will actually give more vessels to wash. நிறைய வேலை வாங்குவாங்க. They will extract more work. அவங்க இத செய்வாங்க அத செய்வாங்க எதையாவது ஒன்னு நம்ம காதுல போட்டு போய்டுவாங்க. So they will just put words saying that they will do this and that. பாருங்க, அவங்க நமக்கு பெர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது. They are not our permanent staff. அவங்க கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா எழும்பி போய்டுவாங்க. They are going to be for a temporary time and then they are going to live when we have a problem. நாம் எதுல எச்சரிப்பா இருக்கணும்னா, அவங்க என்ன கதைகளை சொன்னாலும் பேசாம கேட்டுட்டு நம்ம வாயால அதை கூட்டுவதோ குறைப்பதோ அதை மற்றவர்கிட்ட பரப்பவோ கூடவே கூடாது. But we should be very careful. No matter whatever they say, we should not add or subtract anything from that, and we should not slander or backbite about it. நிறைய பேர் அது அப்படியே நம்ம உண்மை நம்ம நம்பிடுறோம். Many of us believe it to be truth. நமக்கு தெரியாது அது உண்மை என்ன, நமக்கு தெரியாது. We don't know whether it is true or false. நம்ம போய் அதை வெரிஃபை பண்றது கிடையாது. We don't even verify it. ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்படியே நம்பிடுவோம், அதை வேற யார்ட்ட கூட போய் சொல்லுவோம். But we believe it and we also share it with others. எங்க இருந்து உங்களுக்கு இந்த நியூஸ் வந்துச்சு? Where did you get this news from? நேரா நீங்க பாத்தீங்களா? Did you see it straightly? நீங்க கண்ணால பாத்தீங்களா? Did you see it by your eyes? நீங்க காதால கேட்டீங்களா? Did you hear it by your ear? அந்த அலிகேஷனை நீங்க நேரா நின்னு அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்து நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? So have you analyzed and verified that allegation directly, and did you understand it? ஒண்ணும் கிடையாது. Nothing. ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்த ஒரு கதையை நம்ம அப்படியே உண்மை நம்பி மற்றவர்கள்ட்ட போய் சொல்லிடுவோம். We just believe the story that came from one single source, and we also share the same with others. இன்னொரு வீட்டுக்காரங்க போய் சொல்லிடுவோம். We will go and tell it to the other neighbor. வேலைக்காரி அப்படி சொன்னா, our maid told this way, அந்த வீட்ல இப்படி இருக்கான், so it happens in that house, அந்த வீட்ல அப்படி செய்றாங்களா, they do like that in that house. நமக்கு தெரியாது, நம்மள பத்தி இதே வேலைக்காரி அந்த வீட்ல போய் இன்னொரு வேலையை சொல்லிட்டு வந்திருப்பா. We don't know this same maid would have told about us in a ill way to other one.
நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful. ஏன்னா மற்றவருடைய கதைகளை பேசணும்? Why do we speak about other stories? நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கு. வேதமே சொல்லுகிறது 2-3 சாட்சிகள் இல்லாம எந்த காரியமும் உறுதிப்படாதுன்னு வாசிக்கிறோம். Even the Bible says nothing can be confirmed without 2 or 3 witnesses. ஆகவே நாம் மற்றவர்கள் அல்லது அயலகத்தார் நம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி குறைவான காரியங்களை நாம் பேசுவதை, அவர்கள் முதுகுக்கு பின்பாக புறங்கூறுவதை நாம தவிர்க்க வேண்டும். Therefore we should not talk ill about our neighbors or do not backbite about them. தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு, கோள் சொல்லி திரியாயாக. So in English, in Tamil it says do not go around slandering them. அவங்கள பற்றி கதைகளை நீ போய் பரப்பாதப்பா. Don't spread the tales about them. நமக்கு அது வேலை இல்ல. That is not our work. நமக்கு தேவை நல்ல உறவுகள். We should have a good relationship. அவங்க செய்யறதுக்கு அவங்க ஆண்டவர்ட்ட பலன் கொடுத்துட்டு போட்டோம். The Lord may reward them for whatever they do. நாம் அந்த வேலையை செய்ய வேண்டாம். But let us not do it. நம்முடைய வாயினால மற்றவர்களை பற்றி குறைகளை பேசிக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களோடு தேவையில்லாத பகையை நாம் சுமந்து கொள்ள வேண்டாம். Let us not backbite about our neighbors to others and let not carry unnecessary enmity with them. நான் அன்பாய் சொல்றேன், அவருடைய பிள்ளைகளை பற்றி கூட நீங்க எதுவும் குறை பேசாதீங்க. I tell you with love, do not even talk anything ill about their children. அவங்க ஏதோ நம்மட்ட அன்பா ஏதாவது கொடுக்குறாங்களா செய்யறாங்களா அதை வாங்கிக்கிடுங்க பேசாம. If they give something and share something with love, you can get it. அவங்க பிள்ளைகளை பற்றி எல்லாம் வேற யார்ட்டையும் சொல்லிராதீங்க. But don't speak ill about their children to நம்மளுக்கு others. முழு கதை நமக்கு தெரியாது. We don't know the entire story. நாம இதை சொல்லுவோமானால் நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இதற்கு நம்ம பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டியதாயிடும். See, if we talk about that, we may have to pay a huge price for this one day. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. முதலாவது என்ன செய்யக்கூடாதுன்னா, அவர்களோடு பகையை வளர்க்க கூடாது. The first one is do not have animosity. அவர்களை குறித்து இரண்டாவது கோள் சொல்லி திரியக்கூடாது. Second, do not backbite. மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. The third important thing, இது ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகள்ல 10வது கற்பனை. so this is the 10th commandment of the 10 commandments of God. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Exodus 20 verse 17. யாத்ராகமம் 20:17. Exodus 20:17. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய அல்லது அயலானுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. You shall not covet your neighbor's house, you shall not covet your neighbor's wife, nor his male servant, nor his female servant, nor his ox, nor his donkey, nor anything that is your neighbor's. மூன்றாவது என்னன்னு சொன்னா, உன்னுடைய பிறன் அல்லது அயலானுடைய எதையும் கண்டு இச்சியாதே அல்லது ஆசைப்படாதே. The third one, do not covet any of your neighbor's property. ABC. A for do not have animosity. B for do not backbite. C for do not covet. Do not covet. அவர்களை பார்த்து அவங்க வைத்திருக்கிறது எனக்கு இல்லையே அப்படின்னு இச்சிக்காத. So third, you do not covet what they have. ஒரு பெரிய லிஸ்டே ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. The Lord gives a big list here. பிறனுடைய வீட்டை பார்த்தும் நீ ஆசைப்படாத. Do not covet your neighbor's house. பிறனுடைய மனைவியை ஆசைப்படாத. Do not covet your neighbor's wife. அவங்கள வேலைக்காரன் வேலைக்காரி ஆசைப்படாத. Do not covet his male servant or female servant. அவனுடைய எருது கழுதை எதையுமே ஆசைப்படாத. Also do not covet his ox or donkey, anything. இது ஆண்டவர் கற்பனையாகவே கொடுத்தார். The Lord has given this as a commandment. அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இது. So it means it is a big problem. நிறைய வெளியில நம்ம சந்தோஷத்தை இழந்து போகிறதுக்கு இது முக்கியமான ஒரு காரணம். Many times it is a reason for us to lose our happiness. நம்முடைய திருப்தியையும் நன்றி உணர்வையும் இழந்து போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். This is an important reason for us to lose our happiness, our heart of gratitude. பக்கத்து வீட்டுக்காரன் ஐயோ இதை வாங்கிட்டாங்களே அதை வாங்கிட்டாங்களே அவங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே. Our neighbor has got this, he has bought this, he is living this way, that way. அவங்க வீட்டில் வேலை செய்றவங்க இவ்வளவு நல்லா செய்றாங்க, என் வீட்டில் வேலை செய்றவங்க ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க. The servants who work in his house, they work in very good way, but my servants are not working well. பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நம்மகிட்ட சம்பாத்தியம் இல்லையே. Our neighbor is earning so much, but we are not earning so much. பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வீடு இவ்வளவு மாடர்னா இருக்கு, டிசைனா கட்டிருக்காங்க, நம்ம தான் சரியா கட்டல. Our neighbor's house is built in is very design, very attractive, but our house is not so good. எப்பவுமே அந்த வீட்டையே அந்த பொருட்களையே அவங்களையே பார்த்து பார்த்து ஏங்குறது.
always coveting and earning about them and their இது என்ன properties. செய்யும்னா அவர்கள் மேல ஒரு பொறாமைக்குள்ள வச்சிரும். So this will make us to envy upon them. அவங்களுக்கு எதுவும் கொடுக்கணும்னு தோணாது, அவங்ககிட்ட இருக்கிறத வாங்கணும்னு நினைக்கும். So we will not like to give anything, but we always want to get it from நான் them. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? Can you understand it? அதாவது இச்சை என்ன பண்ணும்னா அவங்ககிட்ட இருக்கிறத நான் என்கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறது. So this covet will actually make us to get things from them. I want what they have, I wish what they have. அவங்ககிட்ட இருக்கிறது என் கைக்கு வந்தா நல்லா இருக்குமே. I wish what they have. அவங்க வீட்ல இருக்கிறது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே. I wish what they have in if they have house. இப்படிப்பட்ட ஒரு ஆசை நமக்குள்ள வளர்ந்துருச்சுன்னா நம்ம கொடுக்கிற மனசாட்சி ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வராது. When we have such a kind of desire and covetousness, then we will not have the habit of giving. வாங்கணும்னே இருக்கும். We will always be craving to get. பகிர்ந்து கொள்ற இருதயம் வராது. We should have a heart of sharing. கர்த்தர் சொல்றாரு, நீ இச்சிக்காதப்பா. The Lord says, do not covet. அயலானுடைய எதுவுமே இச்சிக்காத. Do not covet any of your neighbors. உனக்கு இருக்கிறது போதும் என்ற மனப்பான்மையோடு இரு. Always live with the contentment that whatever you have. வேதம் சொல்கிறது, போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். The Bible says godliness with contentment is of great gain. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. பாருங்க, தாவீது இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். David is a very good example for this. தாவீது ஒரு முறை கோலியாத்தோடு சண்டை போடும்படி அவன் சொன்ன வார்த்தைகளின் நிமித்தம் சவுல் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறான். So once this David, he wanted to battle against this Goliath, and he was brought before Saul for the words that he uttered. அப்போ சவுல் ராஜா இவனுடைய சிறுமையையும் இவனுடைய எளிமையும் பார்த்துட்டு அவன் சொல்லுகிறான், நீ என்ன பண்ணுனா என்னுடைய ஈட்டி என்னுடைய பட்டயம் என் கேடகம் என் தலைச்சீரா எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு நீ போட்டுட்டு யுத்தத்துக்கு போ, அல்லது உன்னை கொன்று போடுவான்னு சொல்லுகிறான். So this Saul, when he saw the simplicity of David, he said, see, if you go this way, he might kill you. Therefore you take my spear, my sword and my shield and go to this battle. யாராவது ராஜா கொடுக்கறத வேணாம்னு சொல்லுவாங்களா? Will someone refuse what the king gives? எப்பவுமே ராஜா தன்னுடைய கேடயம், தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய பட்டயம், தன்னுடைய ஆயுதங்களை யார்ட்டையுமே அவர் கொடுக்க மாட்டார். No king will give his own shield, own sword, own garment to other people. அதெல்லாம் ரொம்ப விசேஷமா செய்யப்பட்டிருக்கும். That will be made in a very special manner. எல்லாரும் அதை பார்த்து ஏங்குவாங்க. நம்ம என்னைக்கு இந்த மாதிரி ராஜ வஸ்திரங்களையும் ராஜாவுக்குரிய ஆயுதங்களையும் நம்ம எப்போ எடுக்கலாம்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. Everyone will be earning and waiting to get such a kind of royal garments and royal weapons. நம்மளும் ராஜாவாக மாட்டோமா? Will we not become a king? நமக்கு அதெல்லாம் கிடைக்காதா? Will I not get that? அப்படின்னு எல்லாம் ஏங்குவாங்க. Everyone will earn for ஆனா it. தாவீது கேட்காமலே சவுல் அது அத்தனை இவனுக்கு ஆஃபர் பண்ணுகிறான். But here Saul offered everything to David even before he asked it. அப்போ எல்லாம் அவன் கையில கொடுக்கப்பட்டா கூட தாவீது அதை நிராகரித்ததா பார்க்கலாம். Though everything was given to him, but we see that David rejected it. அவன் சொல்லுகிறான், எனக்கு இருக்கிற இந்த கோலும் தடியும், எனக்கு இருக்கிற இந்த கவனும், எனக்கு இருக்கிற இந்த சின்ன பை எனக்கு போதும். He said, see, this rod and staff and this catapult and the bag and the sling that I have, that is enough for me. அது எனக்கு போதும். That is enough. கர்த்தர் எனக்கு என்ன வேணும்னு வச்சிருக்கிறார் அது எனக்கு கொடுத்திருக்கிறாரு. So whatever he is being appointed by the Lord is given to me. எனக்கு இது போதும். This is enough for me. இதை கொண்டு நான் அந்த கோலியாத்துக்கு யுத்தம் பண்ண போறேன். And I'm going to battle with that giant using this. ஏனென்ற ரகசியம் என்னன்னா, இந்த ஆயுதங்களால் நான் ஜெயிக்க போகிறது இல்ல, தேவனால் தான் நான் ஜெயம் பெற போறேன். It's because the secret is that I'm not going to conquer or win by using these weapons, but only by the Lord. ஆகவே ராஜாவுடைய எல்லாவற்றையும் அவன் நிராகரித்து விட்டு தனக்கு இருக்கிற எளிமையில் அவன் திருப்தி உள்ளவனாக அவன் யுத்தத்துக்கு சென்றான். Therefore he refused all the royal things that were given by the king, and he was content with what the simple thing that he had and went for the battle with that. முடிவிலே ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தான். At the end he got a great victory. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், I tell you with love, அவனவனுக்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்து அந்தந்த நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். the Lord knows what is required for everyone, and the Lord gives all our needs accordingly. நம்ம மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டே நம்ம மற்றவர்களோடு நாம பொருட்களை இச்சித்து கொண்டே இருப்போமானா நாம எப்பவுமே ஒப்பீடு செய்து கொண்டே வாழ்ந்து ரொம்ப மனம் புண்பற்றுவோம். So if we always covet others, then we will be always comparing with others, and we will be much hurted in our heart. சில பேர் பாத்தீங்கன்னா மற்றவருடைய பொருட்களை தொடர்ந்து இச்சித்து கொண்டே இருப்பதனால மற்றவர்களோடு ஒரு போட்டி போட்டு கொண்டே இருப்பாங்க. எந்த நேரம் எதையுமே போட்டிக்காக செய்வாங்க. Some people, since they keep on covet others' properties, they will be always comparing with themselves with them, and they will have a competitive mind with them always. அவங்க வாங்கிட்டா நான்
நான் வாங்கிடணும். If they get it, I have to buy it. அவங்ககிட்ட இருக்குன்னா என்கிட்ட இருக்கணும். If they have it, then I should also have it. அப்போ இந்த மாதிரி ஒரு போட்டி என்ன செய்யணும், அநேக வேளை தவறான முடிவுகளை, விசேஷமாக பொருளாதார முடிவுகளை நாம எடுக்கிறதுக்கு நம்மளை தூண்டிடும். So such a kind of competitive intention will always lead us to take bad decision, especially in financial matters. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. பிறனுடையது இச்சையாதப்பா. So do not covet others' properties. பிறனுடையது இச்சையாத. Do not covet others. கர்த்தர் உனக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களாயிரு. You be grateful for whatever the Lord has given you. அது எதுவா இருக்கலாம். No matter, it might be anything. அது மனைவியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அது வேலைக்காரி, ஏன் ஆடு மாடா கூட இருக்கலாம். அது அவனுக்குரியது, எனக்கு வேணும், நான் இச்சிக்க மாட்டேன். No matter, it might be your wife or your husband, your son or daughter, your maid or maid servant, whatever, ox or donkey, whatever it might be, but I will not covet others' properties. அந்த இச்சையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரணும். The Lord should give a deliverance from that covetousness. உங்களுக்கு தெரியும், ஆகாப் என்கிற ஒரு பெரிய ராஜா இருந்தான். You know a king named Ahab. அவன் இருந்தது ஒரு பெரிய ஒரு அரண்மனையில். He lived in a great palace. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனாகிய நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் மேல் ஒரு இச்சை அவன் கொண்டான். But he coveted the vineyard of the neighbor named Naboth. நாபோத் அதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கடுங்கோபம் அடைகிறான். So when Naboth refused to give when the king asked, he was very furious. அந்த சம்பவத்தின் முடிவை பார்ப்பீர்களான அவனுடைய மனைவி அவனுடைய ஸ்தானத்தில் நின்று அந்த நாபோத்தை கொலை செய்து அந்த தோட்டத்தை அபகரிக்கிறாள். So when you look at the end of the incident, his wife actually stood instead of his husband, and she killed that Naboth and possessed that vineyard. அந்த குற்றமில்லாத அந்த மனிதனை கொன்று போட்டதனால அந்த இரத்தப்பழியும் சாபமும் அவனையும் அவனுடைய சந்ததிகளை விட்டு போகவே இல்லை. So since he killed that innocent blood, that bloodshed never departed from him and his descendants. அன்பானவர்களே, பிறனுடையதை இச்சிக்க வேண்டாம். My dear ones, do not covet others' பிறனுடைய properties. பொருட்கள் மேல் ஆசை கொள்ள வேண்டாம். Do not have desire upon others' properties. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. அவர்களுடையது எனக்கு வேண்டும் என்கிற மனப்பான்மை அல்ல, என்னுடையதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு இருதயம் இருக்கிறது தான் தேவனுக்கு பிரியமானது. So what is desirable by God is that we should not covet others' properties, but rather I will share what I have with others. ஒரு நல்ல சம்பவம் இருக்கு, அந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். So we have a very good incident. I want to end with that. நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Exodus chapter 12 verses 3 and 4, பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. so here it is written how to observe the Passover. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்கள் இல்லாமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும்னு போட்டிருக்கு. Speak to all the congregation of Israel, saying, on the 10th of this month, every man shall take for himself a lamb, according to the house of his father, a lamb for a household. And if the household is too small for the lamb, let him and his neighbor next to his house take it accordingly to the number of the persons. According to each man's need, you shall make your count for the lamb. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தா அந்த ஆட்டுக்குட்டியை 2 பேரும் சேர்ந்து சாப்பிட முடியாது. So you know, if there are only 2 people in a house and if they have one lamb, 2 people cannot eat the entire lamb. ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. The Lord gave a good advice. நீ என்ன பண்ணுப்பா, பக்கத்து வீட்டுக்காரனோட அந்த பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டியை நீ பகிர்ந்து கொள். So here the Lord said, you share that lamb of Passover with your neighbor. பாருங்க, நம்ம மற்றவர்களுடையதை நம்ம ஆசைப்படாம இச்சிக்காம இருப்போமானா நிச்சயமா நமக்குள்ள நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு இருதயம் தானாக வந்துடும். See, when you don't covet others' properties, then we will have a heart to share what we have with our neighbor. சில பேர் பக்கத்து வீட்டில் இருக்கிற சமையல் வாசனையை கூட இச்சிப்பாங்க. Some people will even covet the smell of the other people's other neighbors cooking and food. ஐயோ, இப்படி இவ்வளோ வாசனையா சமைக்கிறாங்களே, நம்மளால இப்படி சமைக்க முடியலையே. See, they cook with such a kind of good aroma, but we are not able to cook such a way. அவங்க வீட்டில் இப்படி நல்லா சாப்பிடுறாங்க, நம்ம வீட்டில் இப்படி சாப்பாடு கிடைக்கலையே. They have very good food to eat, but we don't have such a good food. இச்சிக்காதீங்க. Don't covet. அதற்கு பதிலாக நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா?
உங்களுடையதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. Instead, ask God for a good heart that you might share what you have with others. அயலாரோடு நம்முடைய உறவும் நம்முடைய இணைப்பும் ரொம்ப முக்கியம். So our relationship with our neighbors is very important. அதை எப்படி பேணி காப்பது? How to maintain it? 3 காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். Today we learned 3 things. முதலாவது, அவர்களோடு விரோதம் கொள்ள வேண்டாம். First, do not have animosity. கோபங்கள் வந்தால் கூட அதை உடனே தீர்த்து கொள்ள, அதை விட்டு விலகிச் செல்ல தீர்மானம் எடுப்போம். Even if you have any anger, then you have to depart from it very soon and reconcile very soon. ரெண்டாவது, உன்னுடைய அயலானை குறித்த தவறான காரியங்களை அவர்களுடைய முதுகுக்கு பின்பாக கோள் சொல்ல வேண்டாம். Second, do not backbite your neighbor. மூன்றாவதாக, அயலானுடைய எதையும் இச்சிக்க வேண்டாம் அல்லது ஆசை கொள்ள வேண்டாம். Third, do not covet any of your neighbors. அப்படி நாம் இருப்போமானால் நம்முடைய அயலாரோட உள்ள உறவுகள் மிக நேர்த்தியாக இன்பமாக இருக்கும். If we be so, then the relationship with our neighbor will be very smooth and very good. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே மீதமுள்ள 4 காரியங்களை உங்களோடு போதிக்க விரும்புகிறேன். If God's willing, then tomorrow I will share the rest of the 4 points with you. கர்த்தர் தாமே நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. May the Lord continue to speak with us. நாம் ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our mercy and gracious Father, we thank you with a grateful heart. எங்களுடைய அயலார்களை நீரே தெரிந்து எங்கள் அருகிலே வாழும்படி வைத்திருக்கிறீர். Lord, it is you who have chosen our neighbors and have set them to live beside எங்கள் us. குடியிருப்பின் எல்லைகளை நீர்தான் குறிக்கிறீர். Lord, you are the one who have marked the boundaries of our habitation. எங்களை சுற்றி இருக்கிற அயலாரோடு நல்ல உறவை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace to maintain good relationship with our neighbors. நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர், நாங்கள் எங்களை நேசிப்பது போல எங்கள் அயலாரையும் நேசிக்க வேண்டும் என்று. Lord, you have taught us that we are supposed to love our neighbor as ourselves. ஆண்டவரே, உம்முடைய அன்பை எங்கள் அயலாரோடு பகிர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபையின் ஞானத்தையும் தாரும். Lord, give us grace and wisdom that we may share our love, your love with our neighbor and gain them for Christ, Lord. கடந்த காலத்தில் இவைகளில் நாங்கள் தவறு செய்திருப்போமானால் அவைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள மறுரூபப்பட கிருபை தாரும். Lord, if we have committed any mistake in this regard in our past, Lord, give us grace to rectify ourselves and set right it, Lord. தொடர்ந்து எங்களோடு பேசும். Lord, continue to speak with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென்.